ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான நிழல் குடை அப்படின்ற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் படங்க. குழந்தைங்களை வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நிரஞ்சன் மற்றும் லான்சி அப்படின்ற தம்பதி திருமணமாகி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இவங்களுக்கு நிலா அப்படின்ற ஒரு குழந்தையும் பிறக்குதுங்க. இவங்க வாழ்க்கையில் முன்னேறணும், லக்ஸரி வாழ்க்கை வாழணும் அப்படின்ற அந்த கனவை துரத்திக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களோட குழந்தைய கவனிக்காமையே விட்டுறாங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுக்காகவே ஒரு கேர்டேக்கரை வீட்டில் நியமிக்கிறாங்க. அந்த கேர்டேக்கர் இந்த தம்பதி வீட்டில் இல்லாத நேரத்தில் முகம் சுளிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுறாங்க. அந்த குழந்தையோட நிலைமை என்ன, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் முதியோர் இல்லத்தை காட்டுறாங்க. அந்த முதியோர் இல்லத்துக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கால் வருதுங்க. மாநிலத்திலேயே சிறந்த முதியோர் இல்லமா உங்களோட முதியோர் இல்லத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், உங்களுக்காக விருதெல்லாம் வழங்க போறோம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த முதியோர் இல்லத்தோட சேர்மேனுக்கு பயங்கர சந்தோஷமா போயிருதுங்க. உடனடியாக பிரஸ் மீட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி இந்த விஷயத்தை ஷேர் பண்றாரு. ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு இந்த ஒரு அவார்டு கொடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த சேர்மேன் சொல்றாரு, எங்களோட நிர்வாகத்தை பாராட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டையும் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் கொடுத்திருக்கு. அப்படின்னா நாங்க இந்த ஒரு விஷயத்தை பிசினஸா பாக்குறதே கிடையாது, நாங்க இதை ஒரு சமூக சேவையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் எங்களோட முதியோர் இல்லத்துக்கு விருது கிடைக்கிறதுக்கான காரணம் நான் கிடையாது, ஜோதி அப்படின்றவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை இன்ட்ரோ பண்றாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்துல வயசானவங்களை எல்லாம் பார்த்துக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்தவங்க. ஸ்ரீலங்கால நடந்த பிரச்சனையின் காரணமா அவங்க குடும்பத்தை இழந்து தனியா நிக்கிறவங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசுறாங்க. யூசுவலா ஒரு இடத்துல அட்மிஷன்ஸ் அதிகமானாதான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த முதியோர் இல்லத்துக்கு அவார்டெல்லாம் அறிவிச்சதற்கான காரணம் என்னன்னா, நாளுக்கு நாள் இந்த முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், போன மாசம் இந்த முதியோர் இல்லத்துல 315 பேர் இருந்தாங்க, இப்ப வெறும் 215 பேர் தான் இருக்காங்க. அந்த 100 பேர் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி கிட்ட பேசி நாங்க சேர்த்து வச்சுட்டோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 215 பேர்த்தையும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நிரஞ்சன் மற்றும் லான்சின்ற தம்பதியை காட்டுறாங்க. நிரஞ்சன் ஹிந்து, லான்சி கிறிஸ்டியன். இவங்க ரெண்டு பேர்த்தோட காதலுக்கு வீட்டில் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்கல. அதனால இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பெற்றோர்களோட எதிர்ப்பை மீறி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒர்க் போறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நிலா அப்படின்ற பெண் குழந்தை இருக்குங்க. காலையிலேயே பாத்தீங்கன்னா இவங்க எழுந்திருச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நிரஞ்சனோட பிரதர் ஃபோன் பண்றாரு. நிரஞ்சனோட வீட்ல இவங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. காலையிலேயே பாத்தீங்கன்னா நிரஞ்சனோட தம்பி கால் பண்றாருங்க. கல்யாணத்தை தான் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் உங்களோட குழந்தைக்காவது மொட்டை அடிச்சு காது குத்துறத நம்ம ஊர் கோயில்ல வச்சு பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்க, ஏண்டா கல்யாணமே நான் என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டேன், காது குத்துறதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கா பண்ணுவேன், வெயிடா போன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்ணிடுறாருங்க. லான்சி வந்து கேட்கறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. லவுட் ஸ்பீக்கர் போட்டு தானே பேசுறேன், நீயும் எல்லாத்தையும் கேட்டல. ஆக்சுவலா நீ கிறிஸ்டின், நான் ஹிந்து அப்படின்றதுனால தானே வீட்டில் பிரச்சனை, அந்த மத பிரச்சனை என் பொண்ணுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட பேர்ல நீயும் உன்னோட பேர்ல லாவையும் சேர்த்து நிலான்னு பேர் வச்சிருக்கேன். இனிமேல் உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நிலா, அவ்வளவுதான், இப்படிதான் நம்ம வாழ போறோம் அப்படின்ற மாதிரி நிரஞ்சன் சொல்லிடுறாருங்க. நிரஞ்சன் மற்றும் லான்சி இவங்க ரெண்டு பேருக்குமே அமெரிக்கா கனவு இருக்குங்க. ரெண்டு பேருமே போயிட்டு அமெரிக்கால செட்டில் ஆகி ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டா அந்த குழந்தைய யார் பாத்துக்கிறது? அதனால அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காகவே ஒரு கேர்டேக்கரை நியமிக்கிறாங்க. அந்த கேர்டேக்கரோட பேரு திவ்யா அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக தான் திவ்யா வீட்டுக்கு வராங்க. ஏன் லேட்டு, எங்களுக்கு டைம் ஆகுதுலையா, கரெக்ட் டைமுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லக்கா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அதனால தான் அப்படிங்கும்போது, உனக்கு மட்டும் இப்படி தான் பஞ்சர் ஆகுமோ, சரி குழந்தைய நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா திவ்யான்ற இந்த பொண்ணு கிட்ட இருக்கவே மாட்டேங்குது. அம்மா அப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்குதுங்க. ஆனால் இந்த திவ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கதவை லாக் பண்ணிட்டு கார்ட்டூனை போட்டு விட்டுட்டு படம் பாரு, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட்றக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக வாங்கி வச்சிருக்கிற ஹெல்த் ட்ரிங்கை திவ்யா குடிக்கிறாங்க. அந்த குழந்தை வேணும்னு ஆசைப்படுது போல, ஆனா தராம அவன் மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. போய் டோர் ஓபன் பண்ணா வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, இந்த திவ்யாவோட பாய் ஃப்ரெண்டு. திவ்யாவோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு பெட்ரூமுக்கு போயிடுறாங்க. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த லான்சியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிக்கிறாங்க. இந்த லான்சியும் நிரஞ்சனும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது குடிக்கிறதுக்காக வீட்லயே ட்ரிங்க் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த ட்ரிங்க் எடுத்து இவங்க குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ இந்த வீட்டை அவங்க வீடு மாதிரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற டைம்ல அந்த குழந்தை அழுதுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு ஒரு தூக்க மருந்து பாத்தீங்கன்னா டானிக்கா கொடுத்துட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ளேயே போறாங்க. அங்க கட் பண்ணா நிரஞ்சனோட ஆபீஸை காட்டுறாங்க. நிரஞ்சனோட பாஸ் இருக்கிறார் இல்லையா, நிரஞ்சனால ட்ரெயின் ஆன தீபக் அப்படின்ற ஒரு நபருக்கு யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துறாருங்க. இதுல நிரஞ்சன் பயங்கர காண்டாயிடுறாரு. நான் 10 பேர்த்த ட்ரெயின் பண்ணா அதுல 10வது ஒரு ஆள் தான் இந்த தீபக். அவனுக்கு இந்த யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை அசால்ட்டா தூக்கி கொடுக்குறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எனக்கும் என்னோட மனைவிக்கும் யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணுன்ற கனவு இருக்குன்ட்டு. அப்படி இருந்தும் ஏன் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை
கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த பாஸ் சொல்கிறாரு, நீ 10 பேர் என்ன 100 பேர்த்த கூட ட்ரெயின் பண்ணு, ஆனால் இங்கிருந்தே பண்ணு. உன்ன மாதிரி டேலண்டான ஆட்கள்லாம் யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டா இந்தியாவோட நிலைமை என்ன ஆகுறது? உனக்கு என்ன தான் நான் கொடுக்கல, காசா கிராண்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன், i20 கார் கொடுத்துருக்கேன், அது போக உனக்கு 3 லட்ச ரூபாய் சம்பளம், இதை விட வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பாஸ் கேட்குறாருங்க. ஆனால் இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நிரஞ்சன் எதிர்பார்க்குறாரு போல. அங்கே கட் பண்ணா லான்சியோட ஆஃபீஸை காட்டுறாங்க. லான்சி பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் ஜோனில் சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குதுமா, நீ வேணா அங்கே போய் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறியா அப்படின்னு லான்சி கிட்ட கேட்க, லான்சி சொல்கிறாங்க, இல்லை சார், இந்த சூழ்நிலையில் என்னால் எங்கேயும் மாற முடியாது, எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் யூஎஸில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் கனவு. சப்போஸ் நம்மளுடைய பிராண்டு அங்கே ஏதாவது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹேண்டில் பண்ணுறேன். அப்படிங்கும்போது குட் நியூஸ், நாங்கள் அங்கே ஒரு ஃப்ரான்ச்சைசி பிளான் பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லான்சியும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஈவினிங் ஆயிருதுங்க. திவ்யாவும் அந்த குழந்தைய மட்டும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. காலிங் பெல் சத்தம் கேட்ட உடனே அம்மா வந்தாச்சு அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. அந்த குழந்தை ஒரே குஷியாயிருது. உள்ள வந்த உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, காலையிலேருந்து உங்கள் பொண்ணு நானும் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம், அவன் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தா, அதனால என்னால் வீட்டில் எந்த வேலையுமே செய்ய முடியலக்கா, உங்கள் பொண்ணு என்னை வேலை செய்யவே விடலை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன், நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துரு அப்படின்னு சொல்ல, சரிக்கா அப்படின்னு கேட்டுட்டு திவ்யா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நிரஞ்சன் ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராருங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லி லான்சி கேட்குறாங்க. இல்லை, நமக்கு தான் யூஎஸ் பிளான் இருக்குது அப்படின்றது பாஸுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்துமே எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தராமல் என்னை விட டேலண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தராரு, நான் போய் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டால் வீடு கொடுத்துருக்கேன், கார் கொடுத்துருக்கேன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா பேசினாரு, உன் பாஸ் மட்டும் என் கையில் மாட்டினாருன்னா ஃபுட்பாலே விளையாடிடுவேன், சரி எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய உடனடியாக போய் தூங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் லான்சி ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவர் சரக்கு பாட்டில் கையில் வச்சுட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் குடிக்கிறாங்க. லான்சி சொல்கிறாங்க, ஆஃபீஸ் பிரச்சனையை தான் கொஞ்சம் மறந்துறேன் அப்படிங்கும்போது இந்த ஆஃபீஸ் பிரச்சனைனால சரக்கே தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. பட் உண்மையிலேயே அதுக்குள்ளே இருக்கிறது தண்ணி தான். ஏன்னா அந்த திவ்யாவோட பாய் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு தண்ணியை ஊற்றி வச்சிருவான். அடுத்த நாள் வழக்கம் போல் இவங்க 2 பேரும் டியூட்டிக்கு போயிடுறாங்க. திவ்யா வீட்டுக்கு வருவாங்க. அந்த குழந்தைக்கு மயக்க மருந்தை கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திவ்யாவோட பாய் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, டெய்லியும் இது நடக்கும். டெய்லி அந்த குழந்தைக்கு அந்த தூங்குற மருந்தை கொடுத்துட்டு இருந்தா அந்த குழந்தையோட ஹெல்த் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் வீட்டில் குழந்தை இந்த திவ்யா கிட்ட சேஃபாக இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏது பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் அவங்க 2 பேரும் யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்கான். சரி இரு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்கறதுக்காக வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை ஃபிக்ஸ் வந்து படுத்து கிடக்குங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. உடனடியாக பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் மற்றும் லான்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அவங்கள அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு வராங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க, ஏது மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த திவ்யா சொல்கிறாங்க, அவள் லைட்டாக இருமல் மருந்து தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மருந்து ஓவர் டோஸ் ஆனாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிரஞ்சன் கேட்குறாரு, மருந்து ஓவர் டோஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, கரெக்டாக தான் வந்து திவ்யா பார்த்துக்கிறாங்க, வேற என்ன ரீசனாக இருக்கும் இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரதுக்கு அப்படின்னு கேட்க, நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் தான் அழுவுறது. அவங்க ரொம்பவே அதிகமாக அழுதாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்துடும். இனிமேல் உங்கள் குழந்தைய அழுவாமல் பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருந்து உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு கேட்டுட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு நிரஞ்சன் கிட்ட நீங்கள் சிசிடிவி கேமரா ரூமுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் இவருக்கு தூக்கி வாரி போடுதுங்க. தினமும் உங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த பையனை ஒரு நாள் நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி விசாரிச்சேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திவ்யா அப்படின்ற பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வரேன் அப்படின்னு சொன்னான். வரவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் வீட்டில் தான் இருந்துட்டு போயிட்டு இருக்கிறான், டெய்லியும் வரான். எனக்கு என்னமோ சம்திங் ராங்குன்னு தோணுது, நீங்கள் என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் நிரஞ்சனுக்கு புரிய வருது. தினமும் இந்த திவ்யா வீட்டுக்கு அந்த பையனை கூப்பிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. லான்சிக்கு போனை போட்டு உடனடியாக சிசிடிவி கேமரா ரூமுக்கு வா அப்படின்னு சொல்ல லான்சியும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண லான்சிக்கு பயங்கர கோவம் வருதுங்க. நேராக ரூம்குள்ளே போயிட்டு திவ்யா பிடிச்சி பலார்னு ஒரு அற விட்டுறாங்க. இது என்ன வீடு நினச்சியா இல்லை லாட்ஜுன்னு நினச்சியா, உன்னை குழந்தைய பார்த்துக்க சொன்னா இங்கே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இனிமேல் வீட்டு பக்கமே வந்துடாத, கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அடிச்சே விரட்டி விட்டுறாங்க. இப்போ திவ்யாவை வேலையை விட்டு தூக்குனதுக்கப்புறம் யார் இந்த குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு வருதுங்க. லான்சி என்ன சொல்றாங்கன்னா, என்ன
என்னால் லீவெல்லாம் போட முடியாது, நீ லீவ் போட்டு குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நிரஞ்சன் சொல்கிறாரு எனக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ லீவ் போட்டு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நிரஞ்சனும் பார்த்தீங்கன்னா லீவ் போட்டு பார்த்துக்கிறாரு. நல்லா தான் பார்த்துக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் நிரஞ்சனோட ஆஃபீஸ்லேருந்து கால் வருதுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒன்று பண்ணு, லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு உடனடியாக ஆஃபீஸுக்கு போ அப்படின்னு சொல்ல என்னால் போக முடியாது சார் அப்படின்ற மாதிரி நிரஞ்சன் சொல்கிறாரு. நான் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்காக பெங்களூருக்கு வந்துட்டேன்ப்பா, 7 crore ஒர்த்துள்ள கிளைண்ட்டு நம்ம ஆஃபீஸில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நீ போய் ஹேண்டில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், உடனடியாக போ அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நிரஞ்சனும் ரெடியாகி கிளம்புறாரு. குழந்தையும் கூட்டிட்டு குழந்தைய காருக்குள்ளேயே வச்சுட்டு ஆஃபீஸ் அவசரத்தில் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. கார் லாக் ஆயிடுது. குழந்தை உள்ளே உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்குது. ஹீரோடைய ஆஃபீஸ் டாப் ஃப்ளோரில் இருந்துட்டு இருக்குதுங்க. காருக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாத நிரஞ்சன் ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜன்னல் வழியாக பார்க்கும்போது தான் அவரோட காருக்குள்ளே குழந்தை இருக்கிறதே ஞாபகம் வருது. உடனடியாக அடிச்சு பிடிச்சி கீழே வராருங்க. வந்து கீ எடுத்து பார்த்தா கீ ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டாரு. மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுற்றி வச்சு கண்ணாடியை ஒட்டச்சு குழந்தைய காப்பாற்றுறாருங்க. இப்போ வீட்டில் லான்சிக்கும் நிரஞ்சனுக்கும் பயங்கர சண்டை. லான்சி எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, பொறுப்பே இல்லாமல் நடந்துருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆக்சுவலாக நான் வேணும்னு பண்ண கிடையாது, ஆஃபீஸ் ப்ரெஷரில் மறந்துட்டேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு காரணமா அப்படிங்கும்போது இப்போ என்ன குழந்தைக்கு தான் ஒன்றும் ஆளலை அப்படின்ற மாதிரி நிரஞ்சன் சொல்கிறாரு. ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா ஆஃபீஸ் பாஸ் தான் வந்திருக்கிறாரு, கிஃப்டோட வந்திருக்கிறாரு. சார் நீங்கள் வந்திருக்கிறது சரியான டைம் கிடையாது, இங்கிருந்து போயிருங்க, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிரஞ்சன் சிம்பாலிக்காக சொல்கிறாரு. அப்போ இந்த பாஸ் வந்த வேலையை சொல்லிடுறாருங்க. ஆக்சுவலாக நாளைக்கு உன்னோட பொண்ணோட பர்த்டே, நாளைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன், அதனால் அக்ஷயா முதியோர் இல்லம் அப்படின்ற முதியோர் இல்லத்தில் பர்த்டே செலிப்ரேஷன் ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிட்டேன், நாளைக்கு குழந்தைய கூப்பிட்டுட்டு நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாருங்க. சரின்னு கேட்டுட்டு அடுத்த நாள் லான்சி, நிரஞ்சன் மற்றும் நிலா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. அங்கே போயிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேஷன்லாம் ஈடுபடுறாங்க. அந்த முதியோர் இல்லத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த நிலாவை கொஞ்சறதும் அரவணைக்கிறதும் பாசமாக இருக்கிறதும் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லான்சி மற்றும் நிரஞ்சன் கவனிக்கிறாங்க. உடனடியாக அந்த இடத்தோடைய சேர்மேனை போய் மீட் பண்ணுறாங்க. நானும் என்னோட மனைவி 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்கோம், காலையில் கிளம்பி போயிட்டோம்னா வரதுக்கு ஈவினிங் ஆயிரும், ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு கேர்டேக்கரை வச்சிருந்தோம், அந்த கேர்டேக்கர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிட்டோம், இப்போ இந்த முதியோர் இல்லத்துக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்தோம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஜோதின்றவங்க எங்கள் குழந்தை மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது அவங்க வந்து எங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்கன்னா எங்கள் குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது, நீங்கள் எப்படியாவது பேசி அவங்கள எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது நான் கிடையாது, அவங்க தான், அதனால் நீங்கள் அவங்ககிட்டயே டைரெக்டாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இவங்க பேசுகிறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பாசத்துக்கு என்னங்க வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க அப்படி சொல்ல வரல, எங்கள் குழந்தை உங்ககிட்ட வளர்ந்தது அப்படின்னா எங்கள் குழந்தையோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது, அதனால தான் உங்ககிட்ட வந்து இவ்வளோ ரிக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்க நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரிங்க யோசிச்சு கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லுங்கள், அப்போ நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து டாட்டா காமிச்சிட்டே போகும். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும். இப்போ ஹீரோயின் அவங்களோட ரூமுக்குள்ளே போகும்போது தாங்க விஷயமே தெரிய வருது. நம்ம ஹீரோனுக்கும் திருமணமாகி நிலா பொண்ணு எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் நடந்த பிரச்சனையின் காரணமாக அவங்களுடைய குடும்பத்தை மொத்தமாக இவங்க இழந்துட்டாங்க. இவங்க மட்டும்தான் உயிர் பொழைச்சி இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த நிலா குழந்தைய பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க குழந்தையவே பார்க்குற மாதிரி ஃபீல் ஆயிருந்திருக்கு. மேபி என்னோட பொண்ணு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குற மாதிரி இருக்கு, அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நிரஞ்சன் மற்றும் லான்சியோட வீட்டில் போயிட்டு அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ வீட்டில் நிரஞ்சனும் பொண்ணு இருப்பாங்க. கரண்ட் போயிருக்கும். அம்மா எப்பப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கும். கரண்ட் வேற இல்லை, அப்பாவுக்கு வேற கொஞ்சம் ஒர்க் இருக்கு, கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துருவாங்க சரியா அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நிரஞ்சனுடைய மனைவி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கரெக்டாக கரண்ட் வருதுங்க. வாட்ச்மேன் சொல்கிறாரு நல்ல சகுனம், நீங்கள் வந்த உடனே கரண்ட் வந்துருச்சு, 4 மணி நேரமாக கரண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சறாங்க. என்னுடைய அம்மா அப்பாவோ இல்லை அவங்களுடைய அம்மா அப்பாவோ இந்த வீட்டுக்கு வந்தால் இந்த ரூம் அவங்க தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே எங்களை பார்க்கறதுக்காக வரல, இந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு அந்த ரூம்குள்ளேயே நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. வழக்கம் போல நிரஞ்சன் மற்றும் லான்சி 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. சரி இந்த பாப்பாக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இவங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் ஃபுட்டோட டீட்டெயில் எல்லாம் இருக்கும். அப்போ தான் தெரிய வருது அன்ஹெல்தி ஃபுட் எல்லாமே குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னையிலேருந்து உன்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியான மற்றும்
ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே பார்த்தீங்கன்னா பயங்கர சுத்தமாக இருக்குது. ஒரு நாள் கூட திவ்யா இருக்கும்போது இந்த மாதிரி வீடு சுத்தமாக இருந்ததே கிடையாது. இப்போதான்க்கா வீடு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தை உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாளா அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் இல்லை, 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி பசிக்குது ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு என்னக்கா வேணும் அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு கேட்குறீங்க, நானே சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக போய் ஜோதி சமைக்கிறாங்க. உங்களுக்கு சமைக்கவெல்லாம் தெரியுமா, உண்மையிலேயே ஃபுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னோட அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட அம்மாவோட கைப்பக்குவம் தான் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் போய் படுத்துறாங்க. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை விடாமல் அழுதுகிட்டே இருக்குதுங்க. நிரஞ்சன் பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்துக்க முடியாது, நீயே குழந்தைய சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. நம்ம லான்சியும் பார்த்தீங்கன்னா குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. குழந்தை சமாதானமே ஆக மாட்டேது. உடனே குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வராங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோன்னு எழுந்து வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னன்னே தெரியலக்கா அழுதுகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்ல அப்போ தான் தெரிய வருது அவளோட முதுகில் ஒரு எறும்பு கடிச்சு வச்சிருந்திருக்கு அப்படின்ட்டு. சரி நீங்கள் போய் தூங்குங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு லான்சியும் போய் படுத்துறாங்க. இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுங்க. இந்த குழந்தைய இவங்க சமாதானப்படுத்துறதுக்கு கதையெல்லாம் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நார்மலாகிடுது. இந்த நிலா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒட்டுறதை விட நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிறா. ஹீரோயினை தான் அவள் அம்மாவே பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா முழுவதுமா நம்ம ஹீரோனே பார்த்துக்கிறாங்க. குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, விளையாட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோனே பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வரதுமா எப்போதுமே பிஸியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டனுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குழந்தைய விளையாடுறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. அப்போ அங்கே ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஜூஸ் கொண்டாந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அந்த குழந்தை விளையாடுறத பார்த்துட்டு போயிட்டு இருப்பாருங்க. விளையாடி முடிச்சுட்டு நிலாவும் ஹீரோனும் வீட்டுக்கு வருவாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே வந்து நின்ன உடனே லிஃப்ட் டோர் மறுபடியும் ஓப்பன் ஆகும். வெளியில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு மர்ம நபர் நின்றுக்கிட்டு இருப்பாருங்க. அவரை நான் மர்ம நபர் அப்படின்னே சொல்கிறேன். அவர் பாட்டுக்கு உள்ளே வந்து நிலாவையும் ஹீரோனையும் ஒரு மாதிரி வியர்டாக பார்ப்பாரு. நிலா கிட்ட சாக்லேட் எடுத்து கொடுப்பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிடுறாரு. உடனடியாக இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போவாங்க. யார் இந்த நபர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எட்டி பார்ப்பாங்க. அப்போ அந்த மர்ம நபரும் எட்டி பார்ப்பாருங்க. ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு உள்ள போயிடுவாங்க. இப்போ அந்த மர்ம நபரோட வீட்டுக்குள்ள பார்க்குறாங்க. ஏகப்பட்ட குழந்தைங்க விளையாடக்கூடிய டால்ஸாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. போஸ்டரில் குழந்தைய டார்ச்சர் பண்ணுற மாதிரியான போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அந்த குழந்தைக்கு சாக்லேட்டை கொடுத்துட்டு இவ வாங்க மாட்டான்ட்டா ஆனால் வாங்க வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த மர்ம நபர் ஒரு சைக்கோவாட் இருக்குதுங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லான்சியும் நிரஞ்சனும் வெளியே போய் பார்ட்டியெல்லாம் அட்டன் பண்ணிட்டு குடிச்சிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க. இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் சரி போய் தூங்கட்டும், எதுனாலும் நம்ம காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தூங்க சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிரஞ்சன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தம்பி சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதப்பா, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணீங்கல்ல, ஏன் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க. அதான் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய கண்டுக்காமே விட்டுருவீங்களா, குழந்தை சாப்பிடுதா இல்லையா, என்ன சாப்பிடுது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுதா, மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்குதா, அது என்ன நினைக்குது அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கு, 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்தால் மட்டும் போதும், நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. குழந்தைகிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. அப்போ தான் அம்மா அப்பா மேலே கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பாசம் வரும், இல்லாட்டி பாசமே வராமல் போயிடும். அந்த குழந்தைய வெளியெல்லாம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்களே, கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை வருது. நேராக ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன ஸ்விம்மிங் பூலுக்கு கூப்பிட்டு போங்க, அம்மா அப்பாலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போக அந்த மர்ம நபர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே வராருங்க. பட்டுன்னு இவங்க லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகலை. அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் ஓடி வந்து பார்க்குறாரு. அப்போவும் நம்ம ஹீரோனும் அந்த குழந்தையும் இல்லை, அவங்க வேகமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. உடனே அந்த மர்ம நபர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு பேக்கெட்டில் காசு வச்சு கொடுக்குறாருங்க. பார்க்கும்போதெல்லாம் எனக்கு காசு வச்சு கொடுக்குறியே, நீ யாருப்பா, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது கூடி சீக்கிரம் என்னை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த மர்ம நபர் சொல்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த மர்ம நபரை மீட் பண்ணுறதுக்காக யாரோ ஒரு நபர் வராரு. அந்த நபர் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து இந்த மர்ம நபருடைய கையில் கொடுக்குறாருங்க. அப்போ தான் தெரிய வருது ஏதோ வில்லத்தனத்தை பண்ணுறதுக்காக தான் இந்த மர்ம நபர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோன் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு யார் அந்த பையன் அப்படின்னு கேட்க உங்கள் ஃப்ளோரில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு செக்யூரிட்டி சொல்கிறாரு. அது எனக்கு தெரியும், யார் அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியல, புதுசாக வந்திருக்கிறார் மேடம், கேட்டு வேணா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி சொல்லிடுறாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. ஹீரோன் தொடர்ந்து அந்த குழந்தை கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லான்சி மற்றும் நிரஞ்சன் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குட் நியூஸ் அப்படின்னு கேட்க நீங்களே கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது, எங்களுக்கு யூஎஸ் போகிறதுக்கு விசா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய முகமே சின்னதாயிருது. அதற்கான காரணம் என்னென்னா இவங்க அமெரிக்கா போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைய ஹீரோன் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இல்லையா.
அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் சொல்ல அப்போ இந்த நிலா பொண்ணு சொல்கிறா, அமெரிக்கா போகும்போது நான் வந்து ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை விளையாடுறதுக்காக நிரஞ்சன் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ லான்சி சொல்கிறாங்க, அமெரிக்காவுக்கு நீங்களும் எங்கள் கூட வரீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, உடனே சொல்ல வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனும் அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா பால்கனி கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மர்ம நபர் இருக்கிறார் இல்லையா, அவர் கீழே இருந்து அந்த குழந்தையவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அங்கே கட் பண்ணா லான்சி பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஹீரோடைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பாஸை சேர்ல இருந்து எழுந்திருக்க சொல்லிட்டு இவங்க பாஸ் மாதிரி போய் உட்காந்துக்கிறாங்க. எங்களுக்கு அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் கனவு. அப்படி இருந்துமே எங்களை வந்து அமெரிக்காவுக்கு போக விடாமல் எவ்வளோ விஷயங்களை பண்ணீங்க, நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு தரலான்னா என்ன, எங்களுக்கு வேற ஒருத்தங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பாஸ் சொல்கிறாருங்க, உன் கணவன்லாம் அமெரிக்கா போக வேண்டிய ஆள் கிடையாதுமா, விண்வெளிக்கு போக வேண்டிய ஆள் அப்படிங்கும்போது, அப்படியா அப்போ நீங்களே விண்வெளிக்கு போங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு லான்சியோட கணவர் வந்துடுறாருங்க. உடனடியாக இந்த இடத்த விட்டு போலாம் வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாரு. உள்ள உன்னோட மனைவி அமிச்சு என்னை திட்ட வச்சுட்டு நீயே சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவரோட மனைவியை கூப்பிட்டுட்டு வெளியில் வந்துடுறாருங்க. பாஸ் நினைக்கிறாரு ஏதாவது ஒன்று பண்ணி இவங்க யூஸ் போகிறத தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாஸ் ஏன் இப்படி நினைக்கிறாரு அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டனுக்கு நிலாவை விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு வயசான தாத்தா வந்து பக்கத்தில் உட்கார்றாருங்க. நிலாக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நிலா வாங்கிக்கிறா. நிலாவை வாங்குறதுக்கு ஹீரோயின் அலோடும் பண்ணுறாங்க. அப்புறமேல் குடிச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் விளையாடிக்கிட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த வயசானவர்கிட்ட சொல்லுவார், அவங்க யூஎஸ் போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வயசானவர் யார் என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இப்போ நிலா அந்த பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மர்ம நபர் அந்த பார்க்குக்கு வராருங்க. ஒரு ரிமோட் காரை பார்த்தீங்கன்னா நிலா விளையாடிட்டு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அனுப்புறாரு. அந்த காரை பார்த்ததும் அந்த காரை எடுக்கிறதுக்காக வரா. அந்த காரை அந்த மர்ம நபர் அவரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க ரிமோட் மூலமா. உடனடியாக அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே வரா. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் இங்கெல்லாம் எதுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இங்கே ஒரு கார் பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, காரெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உனக்கு நான் ஃப்ளைட்டே வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மர்ம நபருடைய பிளான் மிஸ் ஆன மாதிரி இந்த மர்ம நபர் ஃபீல் பண்ணுறாருங்க. இந்த மர்ம நபர் ஏதோ ஒரு பிளானிங்கோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ லான்சியோட பிரதர் வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. நிலா கிட்ட நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் யாரும் உங்களை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் உன்னோட அம்மாவோட அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மாக்கு அண்ணாலாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, பட்டுன்னு லான்சி பார்த்தீங்கன்னா உள்ள போ அப்படின்ற மாதிரி திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் அமெரிக்கா போகிறதா கேள்விப்பட்டேன், ஏன் அமெரிக்காலாம் போகணும், இங்கேயே இருக்கலாம்ல, அட்லீஸ்ட் குழந்தையாவது எங்கள் கிட்ட கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களையே வேண்டாம் அப்படின்றீங்க, எதுக்கு குழந்தை மட்டும் அப்படின்ற மாதிரி லான்சி கேட்க, உன்னைய வேண்டாம்லாம் சொல்ல கிடையாது, சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, அம்மா தான் ஃபோன் பண்ணி உன்னை வர சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னைய வர சொன்னாங்க, அவரை மதிச்சு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட குழந்தை யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா உனக்கு எந்த அளவுக்கு பெயினாக இருக்கும், அந்த பெயின் தான் எங்களுக்கு இருந்தது, அதனால தான் அப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. லான்சி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை யாரும் கடத்திட்டுலாம் போக கிடையாது, நானும் ஓனா டிசிஷன் எடுத்து தான் அவங்க கூட போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சோகமாக அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கவனிச்சுட்டு, யார் இது உங்கள் அண்ணனா, நீங்கள் கொஞ்ச நாள் அமெரிக்காவுக்கு போகிறீங்க, அட்லீஸ்ட் போகிறதுக்கு முன்னாடியாவது ஒரு 2 வார்த்தை நல்லபடியாக பேசி அனுப்பி வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்கா உங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, நாங்கள் அமெரிக்கா போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவன் யார், சும்மா இங்கே வந்து சென்டிமெண்டெல்லாம் பேசி ட்ராமா பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த நிலா பொண்ணு இருக்கா இல்லையா, இவ பேக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவள் பேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேகு நம்ம ஹீரோனுடைய பேகு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாம அமெரிக்கா போகிறோம் இல்லையா, அம்மா என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனால் உங்களோட எதுவுமே பேக் பண்ணாமல் இருந்தது, அதனால தான் நான் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கு. அந்த பொண்ணு இன்னும் நம்ம ஹீரோன் கூட வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்குது. ஹீரோனுக்கும் அந்த குழந்தைய மிஸ் பண்ணுறதுல உடன்பாடே இல்லைங்க, கஷ்டமாக இருக்குது. ஹீரோன் வாஷ்ரூமில் போய் நின்றுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அது, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, இது நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சும் நீ ஏன் அதிக அளவு அந்த பொண்ணு மேலே பாசம் வச்ச, இப்போ பாசம் வச்சுட்டு அந்த பொண்ணு நம்மளை விட்டு போகுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு கதறி அழுகுறாங்க. இந்த அளவுக்கு இவங்க அட்டாச்மெண்ட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்தது, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மாதிரியே இருக்கும், அதனால தான் இந்த பொண்ணை அவங்க பொண்ணாவே நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா லான்சியும் நிரஞ்சனும் தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு வீட்டில் எதுவுமே பண்ண வேண்டாம், மொட்டை மாடியில் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, பொண்ணுக்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடுங்க நான் வந்து அமெரிக்கா வரல அப்படின்னு சொல்லிட்டு. சடனாக தெரிய வரும்போது பொக்குன்னு போயிட போகிறேன் அப்படிங்கும்போது, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கக்கா, நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லான்சி சொல்லிடுறாங்க.
இப்போ பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக எல்லோருமே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போது படத்தோட ஸ்டார்டிங் சீனில் திவ்யா அப்படின்ற ஒரு கேரக்டரை பார்த்தோம் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நிரஞ்சன் கவனிக்கிறாரு. என்ன எதுன்னு போய் கேட்கும்போது தான் தெரிய வருது, நாங்கள் ஆஃபீஸ் போயிடுவோம், குழந்தைய பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, அதனால தான் ஒரு கேர்டேக்கர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணை மட்டும் வீட்டுக்குள்ளே விட்டுறாதீங்க, அப்படி வீட்டுக்குள்ளே விட்டீங்க நம்ம வாழ்க்கை அதோ கதி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்ல வேலை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த திவ்யாவை வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நிரஞ்சனுடைய பாஸ் வந்திருக்கிறாரு. பார்ட்டி நல்லபடியாக நடந்துட்டு இருக்குங்க. அப்போ இந்த பொண்ணு மட்டும் சோகமாக இருந்துகிட்டு இருக்கா. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் எங்கள் கூட அமெரிக்கா வரவே இல்லை தானே, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் சொன்ன உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா ஒரு அங்கிள் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறா. அதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அழுக வந்துடுது. அப்போ அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு லான்சி வந்துடுறாங்க. நிலா குட்டி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அங்கே எல்லோரும் இருக்கிறாங்கவா, செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, பாப்பா இன்னும் சாப்பிடாம இருக்கா அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு பெட்ரூமில் படுத்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க அமெரிக்கா கிளம்பி போயிட்டாங்கன்னா இனி அந்த குழந்தைய பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு. இப்போ அந்த ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய அந்த மர்ம நபர் இருக்கிறார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளானை போட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த நிரஞ்சனுடைய பாஸ் சரக்கு போட்டு அந்த இடத்துக்கு வராருங்க. என்ன பாஸ் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, நைட் டைமில் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, சரி ஏன் தனியாக நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாரும் ஒன்றா போய் ஒரு ட்ரிங்க் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மர்ம நபரையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ட்ரிங்க் கொடுக்குறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலா பொண்ணு அந்த இடத்துல இருந்து தனியாக போகிறத இவர் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மர்ம நபர் பார்த்தீங்கன்னா இந்த நிலா பொண்ணை தூக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு எல்லோருமே கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் நிரஞ்சனுடைய மனைவியும் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பாப்பா எங்க அப்படின்னு கேட்க, பாப்பா எங்க வா, பாப்பாவை நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, அவள் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது பாப்பா மர்மமான முறையில் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பதறி போய் அக்கம் பக்கத்துல எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கிறாங்க. நிலாவை ரெகுலரா விளையாட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க இல்லையா, அங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிலாவை காணவே இல்லை. நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிற அந்த மர்ம நம்பர் மேலே ஒரு டவுட்டுங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நிலாவுடைய ஃபோட்டோ கொடுத்து பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்து இந்த ஃபோட்டோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ரீசெண்டாக எங்கேயாவது குழந்தைங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்குதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு யாராவது மேலே டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தங்கியிருக்கிற அதே அபார்ட்மெண்ட்டில் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டே எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு மர்ம நபர் மேலே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக அந்த மர்ம நபரோட வீட்டுக்கும் போகிறாங்க. வீடு பூட்டப்பட்ட நிலமையில் இருக்குது. பூட்டை உடச்சி உள்ளே போய் பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. உள்ள ஃபுல்லாக கிட்னாப் பண்ணக்கூடிய பிளான்ஸாக இருந்துட்டு இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்க பொம்மைங்க, போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக கிரைம் சீன்லாம் மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான செட்டப் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்குதுங்க. இப்போ அந்த மர்ம நபர் எங்கே போனார், எப்போ வருவாருன்னு எதுவுமே தெரியாமல் போலீஸ்காரங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மர்ம நபர் ஃப்ளாட்டுக்கு வராருங்க. வசமாக இந்த செக்யூரிட்டி போலீஸ்காரங்க கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாரு. உடனடியாக போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு இவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்டால் ராபர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்காக குழந்தைய கடத்தின அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்கு என் குழந்தைய கடத்தணும், குழந்தைய கடத்துறதுக்கு மோட்டிவே என்கிட்ட இல்லையே, எனக்கு தெரிஞ்சு குழந்தைய கடத்தினவன் கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவான், உடனடியே இவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி சைபர் கிரைமில் கொடுங்க, கிட்னாப்பர் கால் பண்ணுவான் டிமாண்டை வச்சுட்டு, அப்போ அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களுக்கே ஐடியா கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க. அப்பதான் இவனை பற்றி தெரிய வருதுங்க. ஆக்சுவலாக இந்த மர்ம நபர் வில்லன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்காக சான்ஸ் தேடிட்டு இருந்திருக்கிறாரு. ஃபைனலி ஒரு படத்தில் இவருக்கு சான்ஸும் கிடச்சிருக்குது. அந்த படத்தில் வர கதாபாத்திரம் வந்து குழந்தைய கடத்துற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். ஸோ இவரோட ஆக்டிங் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு குழந்தைய கிட்னாப் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததா வந்து சொல்கிறாருங்க. ஆனால் இவர் கிட்னாப் பண்ணவே இல்லை, நான் வச்சிருக்கிற தாடி மீசை எல்லாமே ஒட்டு மீசை சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. இவன் உண்மையை தான் சொல்கிறானா அப்படின்ற மாதிரி சொல்லி வெரிஃபிகேஷன் நடக்குது. அந்த வெரிஃபிகேஷன்ல இவன் உண்மையை தான் சொல்கிறான்னு தெரிய வருது. பட் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து திட்டி அட்வைஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நிரஞ்சன் கிட்ட உங்களுக்கு யாராவது மேலே டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நிரஞ்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா மேலே டவுட் இருக்குதுங்க. இந்த மாதிரி திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு கேர்டேக்கராக எங்கள் அபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, சில பல விஷயங்கள் எல்லாம் பண்ணதுனால நாங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டோம். வேற ஒரு வீட்டில் வேலை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அந்த பொண்ணு சரியில்லைன்னு சொன்னதுனால அவங்களும் வேலைக்கு எடுத்துக்க கிடையாது. கோவத்தில் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து குழந்தையை கடத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனடியாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராங்க. பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. தெரியாதனமாக அவங்க செயினை திருடிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, நாங்கள் அந்த செயினை திருப்பி கொடுத்துட்றோன்ட்டு. அப்போ தான் லான்ஸுக்கே தெரிய வருதுங்க,
லான்சியோட செயினை கூட இவங்க திருடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களை கூட்டு வந்தது குழந்தை விஷயத்தில். அதை பற்றி போலீஸ்காரங்க விசாரணை பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த குழந்தை கடத்தலுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ லான்சி கிட்ட கேட்கும்போது லான்சி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மேலேயும் அண்ணன் மேலேயும் சந்தேகப்படுறாங்க. உடனடியாக அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரிக்கும் போது அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. உன்னை பற்றதே நான் பாரமாக தான் பார்க்குறேன், உன் குழந்தைய வேற நான் கடத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக அவங்க அண்ணங்காரன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அம்மா இந்த மாதிரி தான் சார் பேசுவாங்க, ஆனால் என்னோட சிஸ்டர் ரொம்ப பாவம் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பலதரப்பட்ட விசாரணைக்கு அப்புறம் அவங்களும் குழந்தைய கிட்னாப் பண்ணல அப்படின்னு தெரிய வருது. அடுத்ததான் இந்த நிரஞ்சனுடைய பாஸ் மேலே டவுட் வருதுங்க. உடனடியாக நிரஞ்சனுடைய பாஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க. ஸோ இவர் தான் ஆரம்பத்திலேருந்து எங்களை அமெரிக்காவுக்கு அனுப்புறதுல தடை பண்ணிகிட்டே இருந்தவர். ஸோ மேபி நாங்கள் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது, இவர் கம்பெனிலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைய கடத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது நம்ம நிரஞ்சனுடைய பாஸ் சொல்கிறாருங்க, ஆக்சுவலாக நிரஞ்சனுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கணுன்னே இல்லை, ஒரு கம்பெனியே ஓன் பண்ணலாம். அதனால் கொஞ்ச நாளில் நான் வந்து ரிசைன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நிரஞ்சனை இந்த கம்பெனியோட பாஸாக மாற்றிடலாம் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான் அவனை எங்கேயுமே போக விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். மற்றபடி குழந்தைய கடத்த கிடையாது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் அவனை அமெரிக்காவுக்கு போக விடாமல் தடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இதை கேட்கும்போது நிரஞ்சனுக்கும் லான்சிக்கும் ஒரு மாதிரி இருக்குது. எல்லா கதையும் கேட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே டவுட் வருதுங்க. உடனடியாக நிரஞ்சன் மற்றும் லான்ஸை வெளியே அனுப்பிட்டு குழந்தை எங்கே வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இவங்க அமெரிக்காவுக்கு போகிறதுல விருப்பமே கிடையாது, அதனால தான் குழந்தை எங்கேயோ வச்சுருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், காசா பணமா அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குதுங்க. எனக்கு காசு பணம் இது மேலெல்லாம் எந்த ஆசையுமே கிடையாதுங்க. அவங்க 10 மாதம் சுமந்து பெற்றாங்க அப்படின்னா நான் 3 வருஷம் கூட இருந்து அந்த குழந்தைய வளர்த்துருக்கிறேன். எனக்கு அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணணுன்ற எண்ணமே கிடையாது. தயவு செஞ்சு என்னை சந்தேகப்படாமல் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே குழந்தை எங்கே இருக்குன்ற தகவல் கிடைக்குதுங்க. உடனடியாக கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த நிரஞ்சனுடைய ஃபேமிலி கிட்ட இருக்குது. ஒரு வயசான தாத்தா அப்பப்போ வந்து குழந்தைக்கு ஜூஸ் கொடுத்துட்டு போவார் இல்லையா, அந்த வயசான தாத்தா வேறு யாரும் கிடையாது, நிரஞ்சனுடைய அப்பா தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிரஞ்சன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாராம். லான்சி வந்து வேறு மதத்தை சார்ந்தவங்க அப்படின்றதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோவம் வந்து அப்போ வார்த்தைகளால் திட்டாங்களாம். ஸோ அந்த கோவத்தில் இவங்க வீட்டை விட்டு போனது தான். அதுக்கப்புறம் இவங்க கூட சேரவே இல்லை. ஆனால் அவங்க பேசும்போதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சேர்த்திக்கிறது இல்லைன்ட்டு. ஆனால் லான்சியோட வீட்டில் லான்சியோட அண்ணா சேர்த்துக்கிற மனநிலையில் தான் இருந்தார். இந்த பக்கம் நிரஞ்சனுடைய வீட்டில் நிரஞ்சனுடைய ஃபேமிலியை சேர்த்துக்கிற மனநிலையில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் யாரும் சேர்த்துக்கிறதில்லன்னு சொல்லிட்டு எங்கேயும் போகாமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ உன்னோட குழந்தைய காணோம் அப்படின்னு உடனே துடிச்சு போய் ஓடி வரல. அதே மாதிரி தானே இத்தனை வருஷம் உன்னை நாங்கள் வந்து பத்திரமா பார்த்து வளர்த்தி ஒரு ஆளாக்குனதுக்கப்புறம் திடீர்னு நீ பாட்டு போயிட்ட, எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டுலாம் வர கிடையாதுங்க. நிரஞ்சனுடைய பிரதர் பார்த்தீங்கன்னா நிரஞ்சனுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்திருக்கிறாரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான பிளான்லாம் நடந்துட்டு இருந்திருக்குது. சரி கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நிலா பொண்ணு பாட்டுக்கு யாரோ ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா. இவன் என்ன இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமூகமாக பேசி சால்வ் பண்ணிக்கிறாங்க. போலீஸ்க்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் மற்றும் லான்சி இந்த குடும்பத்து கூட சேர மாட்டேன்றாங்க. நாங்கள் அமெரிக்கா போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. குடும்பத்தினர்கள் எவ்வளோ வேதனைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயினால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலா பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது. ஜோமா இல்லாமல் நான் வரவே மாட்டேன், அவங்க கூட தான் நான் வருவேன், அவங்கள ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதாலும் பரவாயில்ல கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிரஞ்சன் மற்றும் லான்சி குழந்தைய தூக்கிட்டு போய் காரில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவ காருக்குள்ளே அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு இவங்க யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. கார் போயிட்டே இருக்கும்போது சடனாக கார் பிரேக் போடுது. காருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுக்கு தகவல் வருது. அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் பயங்கரமாக திட்டுறாங்க. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இந்த குழந்தைய அழுக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவ எப்பப்பெல்லாம் அளவுக்கு அதிகமாக அழுகுறாளோ அப்போல்லாம் இவளுக்கு ஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது அவளோட உயிருக்கே ஆபத்தானதாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு இவங்க 2 பேரும் பொறுப்பே இல்லாத பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெளியில் வந்த நம்ம ஹீரோயினு லான்சி மற்றும் நிரஞ்சன் கிட்ட டாக்டர் உள்ள என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு பொறுப்பே இல்லையா, குழந்தை மேலே அக்கறையே இல்லையான்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எதை பற்றி கவலை இல்லை, அமெரிக்காவுக்கு போயே ஆகணும். சப்போஸ் இப்போ குழந்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, சப்போஸ் குழந்தையோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருந்துச்சுன்னா 10 நாள் ஃபீல் பண்ணுவீங்க, மறுபடியும் அமெரிக்கா போகணுன்ட்டு கிளம்பிடுவீங்க. உங்கள் வயசு பசங்களுக்கெல்லாம் வெறும் பணம் தானே. நீங்கள் என்னை வந்து குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு கூப்பிடும்போது நாங்கள் இருக்கோன்னு சொல்லும்போது உங்களையும் நான் என்னோட பசங்களாக தான் பார்த்து இருந்தேன்,
ஆனால் நீங்கள் கடைசியில் என்னையே ஷெல்ஃபிஷ்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிட்டீங்க. 5 வருஷம் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களே, ஒரு வாட்டியாவது உங்கள் அம்மா அப்பா போய் பார்த்துருக்கீங்களா? பணம் பணம் அப்படின்னு சொல்லி பணத்தை பின்னாடி ஓடாமல் தயவு செஞ்சு அவங்க தாத்தா பாட்டி கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டாக்டர் உள்ளே வர சொல்கிறாங்க. குழந்தைக்கு நீ எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க யூஎஸ் போகிற பிளானை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அதே சமயம் லான்சி அவங்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிரஞ்சன் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கே பாஸ் ஆகுறாரு. ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தினர்கள் கூடலாம் இவங்க ஃபோன் பண்ணி பேசி எப்போ மொட்டையடிச்சு காது குத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 குடும்பமும் ஒன்று சேருது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை ஹீரோயின் கிட்ட தானே தூங்குவா. ஆனால் அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இருந்து எழுந்து போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தூங்குறா. ஸோ பேரண்ட்ஸை அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் லான்சி எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது வீட்டில் நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அங்கே லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அது என்ன மாதிரியான லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து உங்கள் குழந்தைய பார்த்துக்க சொல்லி வீட்டுக்கு வர சொன்னீங்க. நான் உங்களையும் என்னோட குழந்தைங்களா பார்த்து எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த முதியோர் இல்லத்துக்கே போயிடுவாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.